Get ready for the dictation. 10 seconds. 5 seconds. Start. அண்ணல் காந்தியடிகள் இந்தியாவில் இந்த நூற்றாண்டின் ஒப்பாரும் மிக்காரும் அற்ற ஒரு பெரும் தலைவர். செல்வத்தை நேர் வழியிலோ அல்லது குறுக்கு வழியிலோ பலரும் பெற்றுவிடலாம். ஆனால் பிறருடைய இதயத்தில் ஒருவர் இடம் பெறுவது என்பது அவ்வளவு எளிதான செயல் அல்ல. உலகத்தில் ஒரு சிலர்தான் கோடிக்கணக்கான மக்களின் இதயங்களில் இடம் பெறுவதில் வெற்றி கண்டிருக்கிறார்கள். அவர்களிலே ஒருவராக அண்ணல் காந்தியடிகளும் இந்தியாவை பெருத்த இடம் பெறுகிறார்கள். மனித தன்மைக்கு மதிப்பளித்து மனித மாண்புகளை வளர்த்து தன் உடைமை, உடல், உயிர் ஆகியவற்றை பெற்று நாட்டுக்கு ஈந்த பெருமக்களைத்தான் மக்கள் தங்கள் இதயங்களில் கொள்ள முன் வருகிறார்கள். அந்த வகையில் மனித தன்மைக்கு மதிப்பு ஏற்படவும் மனித மாண்புகள் வளரவும் அல்லும் பகலும் உழைத்த அண்ணல் காந்தியடிகளின் பிறந்த நாளினை கொண்டாடுவதில் நாம் எல்லோரும் பெருமை கொள்கிறோம். அண்ணல் காந்தியடிகள் இந்தியாவின் ஊர்ப்புறங்களில் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்ள முடியாமல் வறுமையிலும் கல்லாமையிலும் உழன்று கொண்டிருக்கின்ற கோடான கோடி மக்களின் வாழ்க்கை நிலை உயர வேண்டுமென்று பெரிதும் கவலைப்பட்டார்கள். அதற்கான முயற்சிகள் பலவற்றையும் மேற்கொண்டார்கள். முயற்சிகளின் அடிப்படையில் அரும் தொண்டாற்றினார்கள். இந்த வகையில் அவர் தொடங்கிய பணிகளை தொடர்ந்து செய்யவும் அவரது குறிக்கோளை நிறைவேற்றிடவும் நாம் ஒவ்வொருவரும் சூளுரைகளை மேற்கொள்வதற்கு சிறந்த பொன்னாள் இந்நாளாகும். சிற்றூர் வளர்ச்சி அண்ணல் காந்தியடிகளுடைய உயிர்நாடி கொள்கையாக இருந்து வந்தது. சிற்றூர் எல்லா வசதி வாய்ப்புகளையும் பெற்றால்தான் இந்தியாவே வளர்ந்ததாக கருத முடியும் என்று அவர் எண்ணினார். சிற்றூர் மக்களின் வாழ்க்கை தரம் எல்லா வகையிலும் உயர வேண்டும் என்பதற்காகவே சமுதாய வளர்ச்சி திட்டம் என்ற பெயரில் வளர்ச்சி பணிகள் பலவற்றையும் மத்திய அரசும் மாநில அரசும் மேற்கொண்டுள்ளன. சென்ற சில ஆண்டுகளாக தமிழக மாநில அரசு சமுதாய வளர்ச்சி திட்ட பணிகளில் நல்ல ஆர்வமும் அக்கறையும் கொண்டு செயலாற்றி வருவதன் காரணமாக ஓரளவுக்கு ஊர்ப்புறங்கள் வலிவோடும் பொலிவோடும் காட்சியளிக்கின்றன. அண்ணல் காந்தியடிகளோடு நெருங்கி தொடர்புடைய ஊர் வளர்ச்சி பணிக்கு ஆக்கம் தர வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தின் அடிப்படையில் அவர் பிறந்த நாளான அக்டோபர் 2ஆம் நாள் முதல் அக்டோபர் 8ஆம் நாள் வரையிலும் உள்ள ஒரு வார காலத்தை சமுதாய வளர்ச்சி திட்ட வாரமாக கொண்டு அதனை விழாவாக கொண்டாடுவது என்று தமிழக அரசு முடிவு எடுத்துள்ளது. கடந்த ஆண்டில் இதே போன்று இவ்விழாவை மிகச் சிறப்பாக கொண்டாடினோம். ஒவ்வொரு சிற்றூரும் அன்றாட வாழ்க்கைக்கு தேவைப்படும் எல்லா வசதிகளையும் பெற்றிருக்கும்படியாக பார்த்து கொள்ள வேண்டியது அந்த ஊர் மக்களின் பெரும் பொறுப்பாகும். நமது நாட்டில் 100க்கு 90 பேர் ஊர்ப்புறங்களில் வாழ்கிறார்கள். அவர்களில் 73 பேர்கள் தான் வேளாண்மை தொழிலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஊர்ப்புறங்களில் வாழும் மற்ற 17% பேர்கள் வேளாண்மையை சார்ந்த தொழில்களை செய்பவர்கள் ஆகவும் வேளாண்மைக்கு உறுதுணை புரிபவர்களாகவும் வேளாண்மையை நம்பி வாழ்பவர்களாகவும் இருந்து வருகிறார்கள். நம்முடைய நாட்டு பொருளாதாரம் வேளாண்மை பொருளாதாரத்தை அடிப்படையாக கொண்டது. வேளாண்மை பொருளாதாரம் வளர்ந்தால்தான் மற்ற துறைகளின் பொருளாதார நிலையும் வளர முடியும். எனவே நம்முடைய நாட்டு பொருளாதாரத்தின் அடிப்படை வேளாண்மை ஆகும். வேளாண்மை மிகுந்து வருவாய் மிகுந்தால் மக்களிடத்திலேயே வாங்கும் ஆற்றல் வளரும். வாங்கும் ஆற்றல் மிகுந்தால் தொழில் உற்பத்தி பெருகும். தொழில் உற்பத்தி பெருகினால் நாட்டின் வருமானம் மிகும். நாட்டின் வருமானம் மிகுந்தால் வாழ்க்கை தரம் எல்லா வகையிலும் உயரும். ஆகவே வேளாண்மைக்கேற்ற வகையில் நிலத்தை பயன்படுத்துதல், நீர்ப்பாசன வசதிகளை பெருக்குதல், பொறுக்கு விதைகளை, உரத்தை, பூச்சி மருந்தை பயன்படுத்துதல் போன்ற பல வகையான திட்டங்களை சமுதாயத்தின் ஒத்துழைப்போடு தீவிரமாக நடைமுறைப்படுத்த தமிழக அரசு முனைந்துள்ளது. ஸ்டாப்.